ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸில் தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆக்சுவலாக ஃப்ரைடே அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தான் வச்சுருந்தேன். அதை ரெடி பண்ணிக்கிட்டே அப்படியே நம்மளோட விஷயத்துக்கு போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா, விட்டு கொடுத்து போகாதனால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனை வருது. விட்டு கொடுத்து போனால் அப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமான்னு கேட்காதீங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் அந்த லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு சக்கரம் இருக்குது, ஒரு தேர் இருக்குது அப்படின்னா 2 சக்கரமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த தேர் போகும். 2 பேரில் ஒரு சக்கரம் உடஞ்சிச்சினாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கண்டிப்பாக விட்டு கொடுத்து போங்க. ஒரு சில வீட்டில் ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்து போவாங்க, ஒய்ஃப் கொஞ்சம் வீம்பாக இருப்பாங்க. ஒரு சில வீட்டில் ஒய்ஃப் விட்டு கொடுத்து போவாங்க, ஹஸ்பண்ட் கொஞ்சம் நான் தான் பெரியவன்ற மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவவே உதவாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண் 20 வருஷமோ இல்லை 25 வருஷமோ இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு கோட்லேருந்து இன்னொரு கோட்டை தாண்டி வந்த மாதிரி தான் உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பிறந்த வீட்டை விட்டுட்டு தன்னோட அப்பா அம்மாவை விட்டுடுறாங்க, அக்கா தங்கச்சி, அப்பா அண்ணன் தம்பி, அப்புறம் நம்ம சாமி எல்லாத்தையுமே மறந்துட்டு அப்படியே எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். அங்கே இருந்தவங்க அப்படியே ஆப்போசிட்டாக இந்த சைடு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி ஆகணும். அது அவங்க செட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும், எடுக்காமலும் போகலாம். பட் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் லைஃப் நல்லா போகும். அதனால தான் இன்றைக்கி நிறைய டிவோர்ஸ் கேஸ் கோர்ட் வரைக்கும் போகுது. பெண்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே பாதி பிரச்சனை சரியாக போயிடும். அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட நடந்துக்கிறத வச்சு தான் அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக மரியாதை கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் பார்க்குறதுங்கிறது வேறு. உங்களுக்கு பாதின்னு அவங்கள நினைங்க. நீங்கள் பாதி, அவங்க பாதி. எப்படி சிவன் பார்வதி இருக்காங்களோ அவங்கள மாதிரி தான் நம்மளும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் மட்டும் தான் நம்மளோட லைஃப் நல்லா போகும். ஒரு படி கீழே தான் அவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நிறைய டிவோர்ஸ் கேஸ் இன்றைக்கி போயிட்டுருக்கு. பெண்களை ஒய்ஃபை ஏமாத்துறோன்னு என்றைக்குமே நினைக்கவே நினைக்காதீங்க. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஃபஸ்ட்டு காரணமாகவே நிற்கும். நீங்கள் அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுங்க, பொருள் வாங்கி கொடுக்காம போங்க, காசு கொடுங்கக்கா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு தேவையான மரியாதையை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஏமாற்றாதீங்க. அவங்கள ஏமாத்துனீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப்பில் நீங்களே உங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் எல்லா பிரச்சனையுமே முடியுது. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய் நேராக டிவோர்ஸ் கேஸ் கொடுக்குறாங்க, டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நம்மலாம் எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கோங்க. பெண்கள் அப்படி தான். அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கன்னா அவங்களும் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நீங்கள் காலில் கீழே போட்டு மிதிச்சிங்க அப்படின்னா நான் சொல்லவே தேவையில்ல, அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதனால் 2 பேருமே விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு போகிறாங்க போகல, அது அவங்களோட டிசிஷன். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்க செய்யட்டும், ஃப்ரீயாக விடுங்களேன். உங்களுக்காக அவங்க எவ்வளவோ செய்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேமிலின்னு இருந்தால் அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விட்டு கொடுத்து போனால் தான் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓகே, அப்புறம் நான் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு இந்த மாதிரி டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெகுலராகவே இந்த மாதிரி நம்ம மாற்றி காலையில் சாப்பாடு, மதியம் நைட்டுக்கு டிஃபனு, இது நடுவில் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறதே நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுது. தயவு செஞ்சு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன வீடியோ மாதிரி தான். தயவு செஞ்சு வேறு எதனா ஆக்டிவிட்டியோ இல்லை வேறு எதனா நம்ம எதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு சொல்லி பார்த்து நம்மளால் முடிஞ்சதை ஏதோ ஒன்று பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்லாம் நம்ம ஈஸியாக குறைச்சிக்கலாம். ஸ்ட்ரெஸ் அதிகமாக எப்போ பார்த்தாலும் எதாவது பற்றி யோசிச்சிட்டே இருப்போம். நைட்டில் சரியாக தூங்க மாட்டோம். இதனால் நம்மளுக்கு தான் தேவையில்லாமல் உடம்புல பிரச்சனைலாம் வரும். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது.
ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு புக்ஸ் எல்லாம் கூட படிக்கலாம். நிறைய ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அப்புறம் பிடிச்ச பாட்டு பாருங்கள், பிடிச்ச மியூசிக் கேளுங்க, பிடிச்ச எங்கன்னா வெளியில் போயிட்டு வாங்க, பர்ச்சேஸ் போயிட்டு வாங்க, ஷாப்பிங் போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. அப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாமே ஃபில் பண்ணி வைக்கலாம். இந்த கண்ணாடி பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராசரி ஐட்டம்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸு, இதோட ரிவ்யூ எல்லாமே நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா யாராச்சும் போயிட்டு பாருங்கள். ப்ரைஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கடுகுமே தீர்ந்து போச்சு. கடுகு வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். சோம்பு, சீரகம், உளுந்து, கடுகு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவோம். இந்த பாட்டிலில் முக்கியமாக வந்து ஏர் டைட்டாக இருக்கும். நம்ம வந்து நம்மளாம் ஓப்பன் பண்ணாதான், இல்லைனா காற்றெல்லாம் போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். அப்புறம் மஞ்சள் பொடியுமே காலியாகிடுச்சு. அதையுமே ஆல்ரெடி இருக்கிறத கொட்டி வச்சுட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி மேலே வந்து பழசை வந்து கொட்டி வச்சுக்கணும். ஏன்னா வந்து நான் அப்படியே கொட்டி வச்சோம் அப்படின்னா அடியில் அது பழசு வந்து தங்கிடும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம எப்போவுமே எந்த பொருள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அதில் இருக்கிறத வேறு பாத்திரத்தில் கொட்டிட்டு மறுபடியும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை கொட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த குருமா வச்சாலும் தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட்டு. ரொம்பவுமே கலரும் வந்து நல்லபடியாக கொடுக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு குருமா வச்சாலும் சரி, நீங்கள் அந்த நெய் லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆயில் வாங்கிட்டு வந்திருந்தோம், அதையுமே வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும்போதே கூடவே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகளும் செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு அடுத்த வேலை செய்யலான்னு யோசிக்காதீங்க. கிச்சனில் இருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு அங்கே இருக்கிற வேலை எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து ஃபிஷ் வச்சுருக்கோம். அது வந்து ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது, அதில் அடிக்கடி டஸ்ட்டு படிஞ்சிடுது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தவங்க இந்த ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபிஷ் டேங்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே நம்மளும் வாங்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்னா எல்இடி லைட்டோடு வருது. இது வந்து ஆக்சுவலாக க்ளோஸ்டாகவும் இருக்குது, எல்இடி லைட்டோடு வர்றதுனால நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரிசீவ் ஆயிருந்துச்சு. அதோட பேக்கிங் தான். அதில் வந்து பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலில், அது ஃபைபர் மெட்டீரியல்னு நினைக்கிறேன் மேபி. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதை வந்து பேஸில் வச்சுட்டு நம்ம அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வந்து லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து அந்த எல்இடி லைட்டோடு வருது. அதில் வந்து ஒயர் கொடுத்து அது ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து ஃப்ளக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்இடி லைட் வந்து எரியும். அப்புறம் மேலே வந்து ஹோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து போடுறதுக்கு. அடிக்கடி வந்து நம்ம ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ ஃபுட்டு வந்து அது வழியாக நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நம்ம நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு சின்னதாக ஃபிஷ் டேங்க் இருந்தால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கிச்சன்லலாம் நம்ம எப்போவுமே மோஸ்ட்லி கிச்சனில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கிச்சன்லலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரியே இருக்குங்க. ஃபிஷ் வந்து விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே அதை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னே சொல்வேன். இது ஆல்ரெடி நான் வச்சுருக்கிற ஃபிஷ்ஷு. இது வந்து பீட்டா ஃபிஷ்ஷு. சிங்கிள் ஃபிஷ் தான் வந்து இது வந்து வளர்க்க முடியும். கூட வேறு ஃபிஷ் விட்டோம் அப்படின்னா அது வந்து சண்டை போட்டு டெட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற இந்த ஃபிஷ்ஷை கொண்டு போயிட்டு அந்த பாட்டிலில் போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து கலர் கலர் ஸ்டோன்ஸ் வந்து போட்டோன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபிஷ்ஷை உள்ளே விட்ட உடனே அவர் அப்படியே எப்படி விளையாடுறாருன்னு பாருங்கள். ஜாலியாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தார். ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபிஷ் வாங்கியிருந்தோம். அது ஆக்சுவலாக வந்து டெட் ஆகிடுச்சு. மீன் இறந்தாலுமே நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி ஏதாவது இருந்துச்சுன்னா போய்டும்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600. ஒர்த்து தான். 600க்கு இந்த ஓகே நல்லாவே தான் இருக்குது. பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க்லாம் நம்ம வைக்க முடியாது. அதிலும் நான் ரெண்ட் வீட்டில் இருக்கேன். குழந்தைங்கள வந்து ஒரு தடவை வந்து தள்ளி விட்டுட்டு உடஞ்சி போச்சு ஒரு ஃபிஷ் டேங்க்கு. ஸோ இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் வைக்கும்போது வேறு யாரும் வந்து அதிகமாக எடுக்க மாட்டாங்க. நம்ம தான் இருக்குங்கிறப்ப நம்ம மட்டும் தான் இதை அதிகமாக எடுப்போம், பார்ப்போம். ஸோ அதனால் வந்து சேஃபாக இருக்கும், யாரும் தொட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட
வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட ஸ்ட்ரீம் வித் நேச்சுரல் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்னோடய வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.